வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நள்ளிரவில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட புத்தாண்டு. கடற்கரை சாலையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்திய அளவில் புதுச்சேரி தொகுதி பெண்கள் முதலிடம். பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜெயிலில் கைதிகள் பயங்கர மோதல். 13 பேர் மீது வழக்கு. புதுச்சேரி காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இந்த சிறையில் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் 500க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி பாஜக பிரமுகர் செந்தில்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நித்யானந்தம் தரப்பினருக்கும் தொழிலதிபர் வேலழகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜனா தரப்பினருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நித்யானந்தம் தரப்பினருக்கும் ஜனா தரப்பினருக்கும் இடையே சிறையில் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். உடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சிறைத்துறை வார்டன்கள் கைதிகளின் மோதலை தடுத்து நிறுத்தினர். மோதலில் ஈடுபட்ட கைதிகள் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக புதுச்சேரி சிறையில் பரபரப்பு ஏற்பட்டது. கைதிகள் மோதல் தொடர்பாக சிறைத்துறையினர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன்படி நித்யானந்தம் தரப்பினர் 9 பேர் மீதும் ஜனா தரப்பினர் 4 பேர் மீதும் என மொத்தம் 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறையில் அடிக்கடி இதுபோன்று கைதிகள் மோதலை தடுக்கும் வகையில் ஒரு தரப்பை சேர்ந்த கைதிகளை வேறு சிறைக்கு இடமாற்றம் செய்ய சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. புதுவையில் மற்ற மாநிலங்களை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே உள்ளது. இதனிடையே பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒப்புதல் அளித்தார். அதன்படி புதுவையில் பெட்ரோல் மீதான வாட் வரி 14.55% இருந்து 16.98%, காரைக்காலில் 16.99% உயர்த்தப்பட்டது. டீசல் மீதான வரி புதுவையில் 8.65% இருந்து 11.22%, காரைக்காலில் 11.23% அதிகரிக்கப்பட்டது. இந்த வரி உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் வீதம் உயர்ந்துள்ளது. அதன்படி பெட்ரோல் விலை புதுவையில் 94 ரூபாய் 26 பைசாவில் இருந்து 96 ரூபாய் 26 பைசாவாகவும், காரைக்காலில் 94 ரூபாய் 3 பைசாவில் இருந்து 96 ரூபாய் 3 பைசாவாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல் டீசல் விலை புதுவையில் 84 ரூபாய் 48 பைசாவில் இருந்து 86 ரூபாய் 48 பைசாவாகவும், காரைக்காலில் 84 ரூபாய் 31 பைசாவில் இருந்து 86 ரூபாய் 31 பைசாவாகவும் உயர்ந்துள்ளது. மேலும் மாஹியில் பெட்ரோல் விலை 91 ரூபாய் 92 பைசாவில் இருந்து 93 ரூபாய் 92 பைசாவாகவும், டீசல் விலை 81 ரூபாய் 90 பைசாவில் இருந்து 83 ரூபாய் 90 பைசாவாகவும், ஏனாமில் பெட்ரோல் விலை 91 ரூபாய் 92 பைசாவில் இருந்து 93 ரூபாய் 92 பைசாவாகவும், டீசல் விலை 81 ரூபாய் 90 பைசாவில் இருந்து 83 ரூபாய் 90 பைசாவாகவும், ஏனாமில் பெட்ரோல் விலை 94 ரூபாய் 92 பைசாவில் இருந்து 96 ரூபாய் 92 பைசாவாகவும், டீசல் விலை 81 ரூபாய் 90 பைசாவில் இருந்து 83 ரூபாய் 90 பைசாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி காரினை கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட நபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து புதுச்சேரி வந்துள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பி உள்ளன. இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை சாலையில் திரண்டனர். 50,000த்திற்கும் அதிகமானோர் கடற்கரை சாலையில் கூடிய நிலையில் கடற்கரை சாலையில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனிடையே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில்
கடற்கரை சாலையில் புதுச்சேரி அரசு சார்பில் எந்தவிதமான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படாததால் கடற்கரை சாலைக்கு வந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் கடற்கரைக்கு வந்தவர்கள் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இல்லாததால் விரக்தியில் கடற்கரை சாலையை விட்டு வெளியே சென்றனர். மேலும் இளைஞர்கள் பலர் மது போதையில் கடற்கரை சாலையில் அத்துமீறியதால் காவல்துறையினர் அவர்களை எச்சரித்து வெளியே அனுப்பினர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்த இளைஞர்கள் கடவுளே அஜித்தே என கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் அஜித் விஜய் கோஷம் மட்டும் தொடர்ந்து எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் கடற்கரை சாலைக்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பாண்டி மெரினாவிற்கு படையெடுத்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கார் மீது கல்வீசி தாக்கப்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது விசாரணை செய்ததில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராகினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குளை விநாயகர் கோவிலில் மூலவர் தங்க கவசத்திலும் உற்சவர் ராஜ அலங்காரத்திலும் அருள் பாலிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. இதேபோல் உற்சவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை மனமுருகி வேண்டி சென்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் மது போதையில் அத்துமீறிய இளைஞர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து புதுச்சேரி வந்துள்ள நிலையில் கடந்த ஒரு வாரமாகவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பின. இந்த நிலையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் ஒன்று கூடி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இம்முறை முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அரசு சார்பில் 7 நாள் துக்கம் அனுசரிப்பதால் கடற்கரை சாலையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் இசை நடன நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக கடற்கரை சாலை குதூகலமின்றி காணப்பட்டது. மேலும் கடற்கரைக்கு புத்தாண்டை கொண்டாட வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் 12 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கூடி புத்தாண்டை வரவேற்று ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆடி பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் சிலர் மது போதையில் அத்துமீறி நடந்து கொண்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தி அனைவரையும் கலைத்தனர்.
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சுவாமி தரிசனம் செய்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகாம்பர மகேஸ்வரன் ஆலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஜலால் ஹனீப், ராமசாமி, குலசேகரன், செல்வநாதன், சக்திவேல், ரமேஷ், ரமணன், சரவணன், சபரிநாதன், இளஞ்செழிய பாண்டியன், செல்வ பார்த்திபன், முகிலன், உத்ராபதி, விஜய் என்கிற வெங்கடேசன், இரிசன், ஹரிதாஸ், ஜெகன்மோகன், முருகன், வரதராஜன், சுப்பிரமணியன், முருகையன், திலகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சரி அண்ணா பிரசாத் கொடுங்க. பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் இந்திய அளவில் புதுச்சேரி பெண்கள் முதலிடம். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரியின் மொத்த வாக்காளர்களில் 53.3% பெண் வாக்காளர்கள் வாக்களித்து இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளனர். 2024 பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 5,42,979 லட்சம் பெண் வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தனர். மாஹி சட்டசபை தொகுதிகளில் 31 வாக்குச்சாவடிகளும் பெண் அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. இவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், தேர்தல் நடைமுறைகள் பற்றி விரிவாக பயிற்சிகள் வழங்கப்பட்டன. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் 7,90,895 லட்சம் பேர் வாக்களித்த சூழ்நிலையில் கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 8,11,432 லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 2.5% வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஆண்கள் 3,77,934, பெண்கள் 4,29,685, மூன்றாம் பாலினத்தவர் 105 பேர் வாக்களித்தனர். 2019 பாராளுமன்ற தேர்தலில் 643 பேர் தபால் வாக்கு பதிவு செய்திருந்தனர். இது 2024 பாராளுமன்ற தேர்தலில் 3,708 பேர் வாக்களித்தனர். நோட்டாவை பொறுத்தவரை கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் 12,119 பேர் வாக்களித்த நிலையில் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 9,763 பேர் வாக்களித்திருந்தனர். மூன்றாம் பாலின வாக்காளர்களில் 70% வாக்களித்தனர். இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாத சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் உபயத்தை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், பன்னீர், கரும்புச்சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, மினி டைரி உட்பட பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மகளிர்களுக்கு கோல புத்தகம், நோட்டு புத்தகம், பேனா, மினி டைரிகள், பக்தர்களுக்கு 2025ஆம் ஆண்டு டைரிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை புதுவை மாநில லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வருசநாடு அருகே விவசாயியை தாக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள காமராஜபுரத்தை சேர்ந்தவர் கனி.
இவருக்கு சொந்தமான 1/2 ஏக்கர் நிலத்தில் இலவம் பஞ்சு கொட்டை முந்திரி சாகுபடி செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த வேல்மணி, அவரது சகோதரர் வேல்முருகன் மற்றும் குடும்பத்தினர் கனியின் நிலத்தை தாங்கள் வாங்கிவிட்டதாகவும் உடனடியாக நிலத்தை விட்டு வெளியேறும்படியும் கூறியுள்ளனர். இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறில் முடிவடைந்தது. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் கனியின் நிலத்தை மோசடியாக ஆவணம் வைத்து மிரட்டும் வேல்மணி மற்றும் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் கடமலைகுண்டு காவல் நிலையத்திற்கு வந்தனர். முன்னதாக வேல்மணி மற்றும் வேல்முருகன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தேனி வருசநாடு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் இப்பிரச்சினை குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் கடமலைகுண்டு காவல் நிலையம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பீமா கோரேகான் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்டம் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் பீமா கோரேகான் மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் மேட்டுக்காணி முருகன், ஒன்றிய செயலாளர் சுபஜோதி, ஒன்றிய பொருளாளர்கள் ஸ்டுடியோ சக்திவேல், எழில்வான், சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர்கள் தென்றல், சரவணன், கம்மாபுரம் மணிகண்டன், விஜயமாநகரம் கணேசன், சாத்துக்குடல் பழனிசாமி, வயலூர் இளங்கோவன், மங்களம்பேட்டை நகர செயலாளர் அம்பேத்கர், ஐயாதுரை, ஜூட் வீரமணி, மேட்டுக்காலனி வீரமணி, ஐயம்பெருமாள், சரவணன், தேவா, மகேஷ், ராஜீவ்காந்தி, வீரப்பன், ராஜீவ்காந்தி, கண்ணன், மாயகிருஷ்ணன், அகத்தியன், பாலா, வீரத்தமிழன், பால்ராஜ், வேல்முருகன், ஜெயகணேஷ், வெங்கடேசன், ஆகாஷ், பாலகிருஷ்ணன், அருணாச்சலம், செல்வம், ரமேஷ், சதீஷ், கண்ணன், வீரத்தமிழன், தனகுமார், சாத்துக்குடல் சூர்யா, ராகுல், அஜய், அழகீசன், ரஞ்சித் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். இஸ்லாமியர்களும் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் பீமா நதிக்கரையில் நடைபெற்றது. ஏன் நடைபெற்றது என்று சொன்னால், அங்கே தலித்துகள் நடமாட முடியாது. சிறுபான்மையினர் சாலவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதையொட்டி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உத்தரமேரூர் ஒன்றியத்தில் சாலவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் நம்பர் 1 கடையாக செயல்பட்டு வருவது மட்டுமல்லாமல் சாலவாக்கத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வரும் ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளை முன்னிட்டும் ஜெயம் ஸ்டோர் கடையில் கேக் வெட்டி பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் உரிமையாளர், அனைத்து வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் சாலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
ஓகேண்ணா 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 ஓகே என்ன செகண்ட் தீவனூரில் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொடிகள், பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிரதம், தேன், விபூதி, எலுமிச்சை, திராட்சை, மாதுளை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சிபிஎம் சார்பில் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம். ஒன்றிய குழு உறுப்பினர் எஸ். சேகர் தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய குழு உறுப்பினர் எஸ். சேகர் தலைமையில் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டை கிழக்கு ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டித்தும் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய பிடிஓ பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல ஆண்டுகளாக சாலை இல்லாத பாலி கிராமத்தில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்றும், பாலி கிராமத்தில் மிகவும் மோசமாக பாழடைந்து கிடக்கும் ரேஷன் கடையினை பழுது நீக்கம் செய்து புதுப்பித்துக் கொடுக்குமாறும், குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தரமான ரேஷன் அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்றும், தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பாலி கிராமம் வரை குண்டும் குழியுமாக உள்ள தார் சாலையை சீரமைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், கிராம மக்கள் பயன்படும் வகையில் சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், 1964ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட வீட்டு மனையை கிராம நத்தம் கணக்கில் இணைக்காத மீதமுள்ள 30 நபர்களுக்கு கணினி பட்டா வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், பழனி, மாவட்ட குழு உறுப்பினர் சீனிவாசன், ஒன்றிய செயலாளர் வேலா பாலகிருஷ்ணன், மாவட்ட குழு உறுப்பினர் ரீட்டா மற்றும் தணிகாசலம், ஜோதிலிங்கம், மார்த்தாண்டம், மலர், மஞ்சுநாதன், சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேசிய ஊராட்சி ஒன்றிய அலுவலர் விரைவில் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக கூறியதன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டம் கைவிடப்பட்டது. அது நீங்க இல்ல, நீங்க இப்ப 2 மாசம் முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாரு, இப்ப நீங்க போயிடுவீங்க. அப்படி இல்ல, வீடியோ கொண்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இல்லையா, நான் வீட்டுல வச்சுருவேன். இங்க பாருங்க, எப்படி கொஞ்சம் பைசா இல்ல, இது மாதிரி ப்ரொசீஜர் பிரகாரம்
பெண்ணாடம் அருகே ஏழை மக்களுக்கு அதிக அளவில் உதவி செய்து வரும் மாற்றுத்திறனாளி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த கிளிமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் கடலூர் மாவட்ட மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவர் கிளிமங்கலம் பழனிவேல் என்பவர் கிளிமங்கலம், துறையூர், கொசப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் வறுமையில் தவிக்கும் ஏழை மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஏழை மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டு கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்வது அப்பகுதி மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட புத்தாண்டு. கடற்கரை சாலையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்திய அளவில் புதுச்சேரி தொகுதி பெண்கள் முதலிடம். பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.